நினைச்ச நேரத்துல பிடிச்ச நகைய அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் 4 கோல்டுல வாங்கலாம். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. முள்ளுமலரும் படத்துல மகேந்திரன் சார் ஒரு சின்னதா ஒரு அடித்தடி சீக்வன்ஸ் எடுத்திருப்பாரு. அந்த மாதிரி வேற எதுலையுமே வந்து தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஃபைட்ஸே இல்லையே அப்படின்லாம் நான் நிறைய நினைப்பேன். ஏன்னா அதுக்கான சீக்வன்ஸ் எதுவும் அமையல, எல்லாமே ஒரு மாதிரி கமர்ஷியல்டாக தான் இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வாழையில் நாங்கள் பண்ணும்பொழுது எனக்கு அந்த சீக்வன்ஸ் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்க்குள்ள நம்ம இருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இறங்கி வேலை பார்த்தோம். இந்த நடிப்பு அப்படிங்கிறதுலேயே நம்ம ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது பேசி நடிக்கிறது, பேசாமல் நடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசி நடிக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் மொழியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னாலே அது உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்னலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்னப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் என்னலை என்ன நீங்கள் எப்படி சொல்வீங்கன்றதுலையே அந்த கோபம், அதில் இருக்கிற அந்த அதில் எல்லாம் உணர்வு, மகிழ்ச்சி, எது எல்லாமே அதுக்குள்ளே தானாகவே வந்துடும். இப்போ அவர் வந்து ஒரு கோழியை படம் பிடிக்கும் பொழுது, ஒரு ஓனாயை படம் பிடிக்கும் பொழுது அதுக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவர் என்ன வாங்கியிருப்பார், அது நடந்திருக்கிறத அப்படியே பிடிச்சி எடுப்பார். அது மாதிரி தான் எங்களை அந்த கதாபாத்திரங்களாக உருவாக்கி உள்ள விட்டுருவார். அதுக்கு பிறகு நாங்கள் பண்ணுறதை படம் பிடிச்சிருவார். எந்த இடத்துலையுமே சார் வந்து ஃப்ரேமில் யாராவது ஒருத்தன் தோளில் துண்டை போட்டு நின்னா கூட, ஏன் தோளில் துண்டை போட்டு நிற்கிறேன், இந்த முதலாளி வந்து பேசுகிற சீனில் ஒரு பையன் வந்து தோளில் இருந்த துண்டை கையில் எடுத்து வச்சுட்டு நின்ட்டான். கையில் எடுத்து வச்சு நின்னா ஒரு டேக் பார்த்த எல்லாமே ஓகே, சார் மானிட்டரில் பார்த்துட்டு இல்லை அப்படின்ட்டு திருப்பி வந்துட்டு நீ எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ரொம்ப அழகாகவும் இருந்தது. இந்த ஷாட்டுக்குள்ளே நம்மளுக்கு இது வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுக்குற எஃபோர்ட் இருக்குல்ல, அது நாங்கள் படத்தில் உழைக்கிற உழைப்பு மாதிரி 100 மடங்கு பண்ணிகிட்டே இருப்பார். நீ என்னை பாடுறா போதும்னு சொல்லுவார். வாழை படத்துக்குள்ள நீங்க எப்படி போனீங்க? நரேஷன் பண்ணியிருப்பாரு இல்லையா நம்ம மாரி சார். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த நரேஷன் அண்ட் ஹவு டிட் யூ கெட் இன் டு த மூவி? எங்கள் மாரியண்ணன் டீமை பொறுத்த வரைக்கும் இங்கே சீனியர் ஜூனியர்ன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. அங்கே எல்லாருமே அவர் எந்த உலகத்தை படைக்கிறாரோ அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு உயிரெல்லாம் தான். அங்கே வந்து ஆடு மாடு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களும் அந்தந்த ஊரில் என்ன இருக்குமோ அது அப்படியே எல்லாமே இருக்கும். அதன்படி பார்க்கும்போது நமக்கு அங்கே ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அங்கே நம்ம போய் அவங்களோட இருந்து கற்றுக்கிறது தான் நமக்கு பெரிய சவாலாக இருக்கும். அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. இப்போ என் வாழை படத்தில் நடித்ததில் அந்த ஊர்காரங்க பொன்வேலு, ராகுல் இவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அது. ஆனால் எங்களுக்கு தான் அது இன்னொரு உலகத்தை கற்றுக்கிட்டு போய் பண்ணும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் அது வேலை, எக்ஸ்ட்ரா வேலை எங்களுக்கு தான் இருக்குமே ஒழிய அவங்களுக்கு இருக்காது. அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாழையை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சார் கூட கர்ணன் பண்ணியிருந்தேன், மாமன்னன் பண்ணியிருந்தேன். இது அதுக்கு அடுத்தது 3வது படம் பண்ணுறாங்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் பிகினிங்லேயே இது வந்து ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு படம், ஊரில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் நடிப்பாங்க, வேறு யாரும் அதில் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் வருத்தமாக தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அரவிந்த் சொன்னதுக்கப்புறம் நான் கிளம்பி போகும்பொழுது எனக்கு இருந்த மனநிலை வேறையாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சார் படங்களில் என்னவா நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால சரி ஓகே, இந்த படத்தில் நமக்கு என்ன இருக்கும்னு நமக்கு ஒரு யோசனையில் நம்ம போவோம். எப்படி இருந்தாலும் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். இருந்தாலும் இப்படி தான் போகணுன்ட்டு நாங்கள் போய் சேர்ற வரைக்கும் நான் என்ன ரோல் பண்ண போகிறேன்றதுலாம் எனக்கு தெரியல. மாரியண்ணன் படத்தில் நம்ம இருக்கோன்றது மட்டும் எனக்கு போதுமாக இருந்தது. அதனால் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். போகுனதுக்கு அப்புறம் என்னை மீட் பண்ணி சார் சில விஷயங்கள் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொன்னதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பத்மன், இது நெகட்டிவ் கேரக்டர் இல்லை, நீங்கள் அப்படி நினச்சிட்டு நின்றாங்க அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அடுத்தது சொன்னார், இது பாசிட்டிவ் கேரக்டராகவும் இருக்காது, அதையும் மனசில் வச்சிங்க, நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், ஒரு 4-5 நாளைக்கு அப்சர்வ் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு நம்ம சீன்ஸ்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அங்கே கண்ணன் இருந்தாங்க, வள்ளி இருந்தாங்க, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. நான் அவங்களோட இந்த வாழைத்தாறு சம்மந்தப்பட்ட இந்த வேலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களோட தொழில் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணி ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் சார் என்கிட்ட பிகினிங்லேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண எந்த ரியாக்ஷனும் நான் இதில் யூஸ் பண்ண மாட்டேன், அது கவனமாக இருந்துக்குங்க அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ அதையும் நம்ம புதுசாக கற்றுக்க வேண்டியதாக இருந்தது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதில் நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. அவர் நிறைய டேக்ஸ் எடுத்து என்னை சரி பண்ணிட்டார். அப்புறம் இப்படி தான் நான் அதுக்குள்ளே போனது. லைனாக சொல்லும்போது எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டரில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவன் ஒரு பக்கம் நல்லவனாகவும் தெரிவான், ஒரு பக்கம் கெட்டவனாகவும் தெரிவான். 2 பக்கமும் அப்படிதான். முதலாளிக்கும் அப்படிதான். முதலாளியும் அவரை பயன்படுத்திக்குவார், முதலாளிகிட்ட நல்லவனாகவும் நடிச்சிக்கணும். ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு நன்மை அடைஞ்சிடாதா, என் மக்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிடாதான்னு ஏங்குற ஒரு கேரக்டராகவும் அது இருந்தது. ஸோ இது ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன் இருந்தது. அந்த கேரக்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு ஆமாம் இது இவ்வளோ படத்தில் பண்ணியிருக்காங்க, ஆப்வியஸ்லி அவங்க சீனியராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இல்லை,
அதாவது அவங்க உலகத்துக்குள்ள போய் நம்ம நடிக்கும் போது அவங்க உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல, நிச்சயம் இது இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இது தெரியாமல் இருந்திருக்கும். அதாவது நம்ம இங்கேருந்து அங்கே போகும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. அவங்க அங்கே ஊரில் இருக்கிற மக்கள் கூடலாம் நீங்கள் பேசும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இப்படி தான் அப்படின்ற மாதிரிலாம்? ஆமாம், நிச்சயமா. அவங்க தானே சொல்லி கொடுக்கணும். ஒரு இடத்துல ஒரு கோவப்படுறதா இருந்தால் கூட ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி கோவப்படுவாங்க. இப்போ நம்ம இந்த நடிப்பு அப்படிங்கிறதுலேயே நம்ம ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது பேசி நடிக்கிறதுல, பேசாமல் நடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசி நடிக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் மொழியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னாலே அது உங்களுக்கு வந்துடும். அதனால தான் இன்றைக்கி மலையாளத்தில் இருக்கிற நடிகர்கள் வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப அழகாக வருது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸு அப்படிங்கும்பொழுது அதுக்குள்ளே அது மொழியின் தன்மையும் அதில் முக்கியமான காரணமாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் நம்ம என்னவா நடிக்க போகிறோமோ அந்த ஸ்லாங்கை நீங்கள் கரெக்டாக பிடிச்சி அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதே அந்த உணர்வுகள் தானாகவே அதுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்னலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்னப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் என்னலை நீங்கள் எப்படி சொல்வீங்கன்றதுலையே அந்த கோபம், அதில் இருக்கிற அந்த அதில் எல்லா உணர்வு, மகிழ்ச்சி, எல்லாமே அதுக்குள்ளே தானாகவே வந்துடும். ஸோ நான் மெயினாக எனக்கு கர்ணன் அப்பவே எனக்கு அந்த ஸ்லாங் ஈஸியாக வந்துருச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பக்கம் பிரச்சனையாக இருக்குல்ல. இந்த படத்தில் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கற்றுக்கிட்டதுன்றது வந்து அந்த வாழைத்தோப்பு, அதில் உள்ள விஷயங்கள், அதுக்குள்ளே நடக்கிற வேலைகள்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு தார் அறுக்கும்பொழுது எப்படி அறுக்கணும், எனக்கு அதில் கொடுக்கப்பட்ட வேலை தார் அறுக்கிற வேலை. அப்போ அந்த தாரை அறுக்கும்பொழுது எப்படி அறுக்கணும், என்ன பொசிஷனில் வச்சு அறுக்கணும், அதுக்கு மிகப்பெரிய ஃபிசிக்ஸ் அறிவு வேணும். சீரியஸாக அந்த ஃபிசிக்ஸ் அறிவோடு செயல்படும் பொழுது தான் அந்த அளக்க அந்த வாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த இது இருந்தால் தான் நீங்கள் அறுக்க முடியும். அறுக்கிறது எப்படின்னா வெறுமனே நம்ம அறுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம அறுக்கிறது பிடிக்கிறவங்களுக்கு கரெக்டாக வந்து சேரணும்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு அங்கே நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு மீட்டர் வந்து நான் இப்படி தான் நடிப்பேன் அப்படின்னு நடிச்சிட்டா கூட அவர் சொல்லுவாரா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டாம், எனக்கு அந்த எக்ஸாஜரேஷனே வேணாம், நீங்கள் அந்த ஸ்லாங் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப இயல்பாகவே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திலாம் சொல்லியிருக்காரா இது வரைக்கும்? எங்கள் மாரி செல்வராஜ் சார் வேலை வாங்குறதுல வந்து ரொம்ப அழகு என்னென்னா, அவரோட மிகப்பெரிய பலம் நான் நினைக்கிறது அவரோட அரவணைப்பு தன்மை தான். அவர் எங்களை அப்படி அரவணைச்சிருவார். அதுக்கப்புறம் உண்மையிலே இப்போ அவர் வந்து ஒரு கோழியை படம் பிடிக்கும் பொழுது, ஒரு ஓனாயை படம் பிடிக்கும் பொழுது அதுக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவர் என்ன வாங்கியிருப்பார், ஒன்றும் அது நடந்திருக்கிறத அப்படியே பிடிச்சி எடுப்பார். அது மாதிரி தான் எங்களை அந்த கதாபாத்திரங்களாக உருவாக்கி உள்ளே விட்டுருவார். அதுக்கு பிறகு நாங்கள் பண்ணுறத படம் பிடிச்சிடுவார். ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் ரொம்ப எங்களுக்கு பயங்கரமான ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம அவரோட ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல இருக்கும்பொழுது நமக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் எங்கேயுமே ஒரு சின்ன டென்ஷனே இருக்காது. இப்போது பெரியவங்களை வேலை வாங்கும்போது எப்படின்னாக்கா, அப்போ சின்ன பசங்களை வேலை வாங்கும்போது எப்படி இருப்பாருன்னு இருக்குல்ல. அந்த சீசனில் தான் கரெக்டாக வந்து இந்த எப்பட்றா அப்படிங்கிற ஒரு மீம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. எங்கள் சார் மைக்கில் அதிகமாக சொன்ன வார்த்தை எப்பட்றா தான். இங்கே எது என்ன நடந்தாலும் உடனே எப்பட்றா அப்படிம்பாரு. அது உடனே ஹோல் யூனிட்டும் பயங்கரமாக சிரித்து கொண்டாடுவோம். இப்படி ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் தான் எங்களை கொண்டு போவார். அந்த கேரக்டரை மைண்டில் ஏற்றிட்டாலே நமக்கு வேலை பாதி முடிஞ்சிடும். அப்படிதான் போச்சு. அவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் அப்படின்னும் போது இந்த இடத்துல அது எமோஷனல் ஆயிருப்பார்ல. ஏன்னா நீங்கள் அதை கண் முன்னாடியே அவருக்கு காட்டியிருப்பீங்க நடக்கிறத. அந்த சின்ன பையன் கேரக்டர்னா அவரே பார்ப்பாரு அந்த கேரக்டர்ல. இப்போ உங்க கேரக்டர்னா உங்க கேரக்டருக்கான ஒரு ஊண்டுகோல் இருந்திருக்கும்ல எங்கேயோ ஒரு இடத்துல. ஸோ அவரா உங்களை அவர் பார்த்துருப்பாரு. என்னைக்காவது எமோஷனல் ஆயிருக்காரு. அவரே ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு இல்லையா, லைட்டா எனக்கு எமோஷனலா தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி. லைட்டாலாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தான் ஆச்சு. பட் படைப்பாளி அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவர், அவருக்கு தெரியும் அவர் என்ன மாதிரியான, ஏன்னா அவர் பிகினிங்லேருந்தே அந்த பொறுப்போடு தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் எல்லா படங்கள்லையுமே அவர் சந்தித்த அவர் பார்த்த விஷயங்களை தான் அது செய்கிறாருங்கும்பொழுது ஓரளவுக்கு 2-3 படங்கள் அவர் வந்து ஒரு மாதிரி தயாராகிருப்பார். ஆனால் இந்த படம் வந்து எல்லாருக்குமே வந்து தன்னுடைய பால்யத்தை நினச்சி பார்க்கும்பொழுது அதில் இருக்கிற மகிழ்ச்சியும் வலியும் தவிர்க்க முடியாது. இந்த படத்தில் வந்து ரெண்டுத்தையுமே அவர் பேலன்ஸ்டாக வச்சுருந்தது பெரிய ப்ளஸ். ஏன்னா அந்த ஸ்கூல் போர்ஷன் ஷூட் பண்ணும்பொழுது ரொம்ப மேக்கிங் பார்க்கும்பொழுதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சாரை பார்க்கும்போது. ஏன்னா ஸ்கூல் போர்ஷன் பண்ணும்போது நாங்கள் இல்லை, நாங்கள் ஊர் போர்ஷன் பண்ணும்போது தான் எங்களுக்கான ஒர்க் இருக்கும். மற்ற நேரத்தில் நாங்கள் ஸ்கூல் போர்ஷன் எடுக்கும்போது இங்கே ட்ரைனிங்கில் இருப்போம். அதனால் இந்த ஊர் போர்ஷன் பண்ணும்பொழுது அவருடைய அந்த சமூக பொறுப்பு, அவருடைய அந்த இது மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகப்படியாக இருக்கும். எந்த இடத்துலையுமே சார் வந்து ஃப்ரேமில் யாராவது ஒருத்தன் தோளில் துண்டை போட்டு நின்னா கூட, ஏன் தோளில் துண்டை போட்டு நிற்கிற அப்படிங்கிற மாதிரி. இப்போ சாதாரணமாக கையில் வச்சுருப்பாங்க. இப்போ ஏன் துண்டை கையில் வச்சுருக்க, ஷோல்டரில் போடு அப்படின்னு சொல்லுவார். அது அவ்வளோ அழகாக இருக்கும். அவருடைய அந்த எப்படி பார்க்கணும் ஒரு சீனுக்குள்ளே. அந்த முதலாளி வந்து பேசுகிற சீனில் ஒரு பையன் வந்து தோளில் இருந்த துண்டை கையில் எடுத்து வச்சுட்டு நின்ட்டான்.
அது வந்து அந்த சென்னையிலேருந்து வந்த பையன் கையில் எடுத்து வச்சு நின்னா ஒரு டேக் பார்த்த எல்லாமே ஓகே சார் மானிட்டரில் பார்த்துட்டு இல்லை அப்படின்ட்டு திருப்பி வந்துட்டு நீ எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருந்தது. அது அப்படி பண்ணவே பண்ணாத, அப்படி வேண்டாம், நீ தோல்லே போட்டுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பண்ணதுன்றது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி தான் நான் அவரை பார்ப்பேன். எப்பயுமே வந்து அது கரெக்டாக இருக்கணும் ஃப்ரேமுக்குள்ளே நினைப்பாரு. ஆனால் அதை எவ்வளோ அழகாகவும் அன்பாகவும் வாங்கணுமோ அதை செஞ்சிடுவார். ஆனா எல்லாத்துமே இன்டர் கனெக்டட். அவர் சொன்ன மாதிரி இது ஒரு டைம் லைன். வாழை, அதுக்கப்புறம் பரியரும் பெருமாள், கர்ணன், அதுக்கப்புறம் அவன் அப்படின்னும் போது அது ஒரு அன்பிலீவபிளான ஒரு போர்ட்ரேல் இல்லையா? அவருக்கு அந்த நிமிஷத்துல தோணுச்சா இல்ல ஒரு முன்னாடியே அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாரா? நமக்கே டவுட் வரும். இல்ல அவர் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காரு. அது இன்னொன்னு சில பேருக்கு நடக்கும். நேச்சர் ஸ்கிரீன் பிளே வந்து எப்பயுமே அல்டிமேட். நேச்சர் வந்து சில பேருக்கு அவ்வளோ அழகான ஸ்கிரீன் பிளேவை கொடுத்துரும். அதில் ஒரு அற்புதம் மாதிரி என்னன்னா அவர் ஃபர்ஸ்ட் எழுதின ஸ்கிரிப்ட் வாழை ராம் சார்கிட்ட இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் எழுதின ஸ்கிரிப்ட் வாழை, அதை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆனால் ராம் சார் வந்து இது அப்புறமா பண்ணலாம், முதல்ல வேறு படங்கள் பண்ணலான்னு சொல்லி போகும்பொழுது அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு தான் கதை பண்ணியிருக்காரு. இப்போ அவருடைய முதல் ஸ்டேஜ் கதை பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் கதை பண்ணி அடுத்த ஸ்டேஜ் இப்படி தான் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதன்படி பார்க்கும்பொழுது அது என்னன்னா இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக வந்து அவருக்கு வந்து 2 விஷயம். ஒன்று, அவரோட பால்யத்தை கடந்து உள்ளே போய் அதை இன்னொருத்தவங்கள்ட்ட அவர் இப்போ இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு இந்த நடித்த பசங்க வந்து 2K கிட்ஸுக்கும் கீழே இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இவருடைய அந்த பீரியடை கடத்தணுன்றது ஒன்று இருக்குல்ல, அந்தந்த பீரியடுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உணர்வுகள் வெளிப்படும். அப்போ அதை கடத்துறதுக்கான வேலையை அவ்வளோ அழகாக பார்த்தான்ற. அப்போ அதை கடத்தணும்னா அப்போ அதுக்கு ஒரு வேலை பார்த்துருப்பார்ல, அதை நாங்கள் ஸ்பாட்டில் பார்த்தோம். இன்னொன்று, இந்த படத்தில் நடந்த சம்பவங்கள்னு சிலது இருக்குது. அந்த சம்பவங்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. அந்த பாதிப்புகளுக்குள்ளேருந்து தான் அவர் அதை பண்ணணும் வேண்டி இருந்தது. அது நாங்கள் பார்த்தோம். பட் அவங்க ஒய்ஃபு, அண்ணன் எல்லாருமே அங்கே கூட இருந்தாங்க. அதனால் அந்த இதை வந்து கிராஃப்ட்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து அவருக்கு எப்பயுமே அது இருந்ததுனால அவர் வந்து வெளியில் வந்துட்டார். எங்களுக்கு அது ஒன்று தான் அப்படியே சீக்கிரம் நாங்கள் வந்து நம்ம கொடுக்கப்படுற வேலையை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சோம்னா சாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த பொறுப்புணர்வு எங்களுக்கு இருந்தது. ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஏன்னா நம்ம பண்ணிடணும், அப்போதான் வந்து இது ஒரே இதில் முடிச்சிடணும் அப்படின்றது தோணும். உண்மை சார். ரொம்ப எனக்கு க்யூரியஸாக இருந்த ஒரு விஷயம் சார், அந்த ஃபைட் சீக்வன்ஸ். அது எப்படி, அது வந்து அடிச்சுக்கவும் இல்லை, லைட்டாக அடிச்சுக்கிறீங்க. ஒரு மாதிரி உண்மையா ரியல் லைஃப்ல சண்டை போட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அது அப்படிதான் இருக்கும். இப்போ ரொம்ப மசாலாலாம் ஆட் பண்ணி காட்டுறாங்க, அது பார்க்க நல்லா இருக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வச்சு எடுக்கிறது. ஆனா இது எப்படி ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இருந்தாங்களா? இதுக்கு எப்படி சண்டை? திலீப் மாஸ்டர் இருந்தாங்க. ஆனால் திலீப் மாஸ்டரோட ப்ளஸ்ஸே அதான், திலீப் மாஸ்டர் வந்து டைரக்டர்ஸ் கூட அவ்வளோ அழகாக சேர்ந்து ஒர்க் பண்ணுவார். அவர் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, அவர் ஒரு அசோசியேட் டைரக்டர் மாதிரி இருந்து தான் வேலை பார்ப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில். ஆனால் திலீப் மாஸ்டரோட 8-9 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. திலீப் மாஸ்டர் வந்த உடனே நான் சொல்லித்தரதுல இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், நான் சேஃப்டிக்கான விஷயங்கள் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு எங்களுக்கு சேஃப்டிக்கான விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அது ரியல் ஃபைட் இல்லை. எங்கேயுமே நாங்கள் வந்து நான் கலையரசனை அடித்ததும் உண்மை தான், கலையரசன் என்னை மிதித்ததும் உண்மை தான். அவ்வளோ மிதியும் நெஞ்சில் வாங்கியிருக்கேன், நானும் கலையரசனை அடிச்சிருக்கேன். ஏன்னா அப்படி வந்தால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியுது. அப்போ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுதான் எனக்கு அதில் ஆச்சரியமா. அவர் வந்து வருவார், இது பண்ணுவார். அவரோட பின்னாடி வந்து அவர் எப்பவுமே அந்த தூக்குச்சட்டி வந்து பின்னாடி வச்சுப்பாரு இல்லையா, அந்த துண்டோட பட்டி, அதெல்லாம் அப்படி உருளுது. அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்து வச்சுட்டு ஒரு ப்ராப்பராக இருக்கணும் ஃபைட். அப்படிலாம் இல்லை, கையிலாம் அவரு செம்மையா இருந்தது. எனக்கு நான் வந்து அந்த சீன் பண்ணும்பொழுதே எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. என்னன்னா முள்ளு மலரும் படத்தில் மகேந்திரன் சார் ஒரு சின்னதாக ஒரு 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 அடித்தடி சீக்வன்ஸ் எடுத்திருப்பார். தன்னை பற்றி தப்பாக பேசின ஒருத்தனை போட்டு அடிப்பார் ரஜினி அந்த படத்தில். அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்பொழுது இது எவ்வளோ அழகாக லைவாக எடுத்திருக்காரு சார் அப்படின்னு ரொம்ப ஒயிட் ஷாட் தான் காட்டுவாங்க அதுவுமே, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் அது. அந்த மாதிரி வேறு எதுலையுமே வந்து தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஃபைட்ஸே இல்லையே அப்படின்லாம் நான் நிறைய நினைப்பேன். ஏன்னா அதுக்கான சீக்வன்ஸ் எதுவும் அமையல, எல்லாமே ஒரு மாதிரி கமர்ஷியல்டாக தான் இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வாழையில் நாங்கள் பண்ணும்பொழுது எனக்கு அந்த சீக்வன்ஸ் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்குள்ளே நம்ம இருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இறங்கி வேலை பார்த்தோம். ஆனால் அன்றைக்கெலாம் செம்ம உடம்பு வலி. நானும் கலையரசனும் முடிச்சுட்டு ஒன்றா போய் உட்காந்துட்டு வெந்நீரை போட்டு குளிச்சுட்டு ஆத்தங்கரிலே போயிடுவோம். ஃபைட் முடிச்சுட்டு எல்லாம் ஊருக்குள்ளே தானே ஷூட் பண்ணுறோம். ஆத்தங்கரில் போய் உட்காந்து அப்படியே அங்கேயே குளிச்சுட்டு பேசிகிட்டு இருந்துட்டு மணலில் படுத்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போனோம். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த நினைவு. அது மாதிரி இருந்தது. அந்த ஒரு செட்டோட இருப்பீங்க இல்லையா, அது ஒரு ஃபேமிலியாக இருப்பீங்கல்ல. ஆமாம். மோரோவர் மோர் தேன் இவங்க வந்து நம்மளோட ஆர்டிஸ்ட் இவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் தம்பி அப்படி ஒரு எல்லாருமே அங்கே அப்படிதான். நம்மளை எல்லாரும் தம்பின்னு தான் கூடுவாங்க. நான் அண்ணன் தம்பி அக்கா அப்படின்னு தான் சொல்லுவேன்.
அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே சுதாகர் அப்படின்னு ஒரு பெரிய கபடி பிளேயர் இருக்கு, அப்படியே அவர் எனக்கு பழக்கமானார். அந்த டீமே அந்த பசங்க எல்லாருமே எங்களுக்கு பழக்கமாயிட்டாங்க. என்னை விட அதிகமாக கலையரசனுக்கு பழக்கமாயிட்டாங்க. அப்படியே நம்ம அவங்களோடய சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு கபடி விளாண்டுக்கிட்டு, மணலில் கபடி விளாண்டுக்கிட்டு, அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு, இப்படி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இங்கே வந்து இப்போது எல்லாருமே செட்டுக்கு போயிடுவோம், காலையில் ரெடி ஆயிடுவோம். யாருக்கு எப்போ ஷாட் இருக்கோ அவங்க அங்கே. மற்ற நேரம் ஃபுல்லாக நாங்கள் ஊருக்குள்ளே அப்படியே ஊரில் இருந்துகிட்டே இருப்போம். அவங்கவுங்களுக்குன்னு வீடு இருக்கும், அந்தந்த வீட்லேயே அவங்கவுங்க உட்காந்துருப்போம், அந்தந்த வீட்லேயே அவங்கவுங்களோட பேசிகிட்டு இருப்போம். இப்படியே தான் இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இது சார் வந்து எனக்கு கர்ணன்லேயும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்ணனும் அப்படி தான் எடுத்தோம். ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கும்ல. இதில் ரொம்ப டீட்டெயில்டாக நாங்கள் அந்த லைஃப்ல இருக்க வேண்டியதாக இருந்தது. அதுதான் எனக்கும் ஒரு திங் தோணும். என்னன்னா அது எப்படி ஒரு இதுலேயும் வந்து ஃபார்மேட் ஓகே, ஃபார்மேட் டிஃப்ரெண்ட்டு, எப்படி வேரியேஷன் காட்டுறாங்க. இப்போ பரியரும் பெருமாள்லாம் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஜானருக்குள்ளேயே போயிடுவாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது. பரியரும் பெருமாள் எளிமையாக இருக்கும், பட் அதில் வந்து எங்கெங்கே எதை ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அப்படி கச்சிதமாக. இது வந்து ரொம்ப ஒரு இயல்பான படம். போய் நம்ம உட்காந்து ஒரு பையனோட வாழ்க்கையை பார்த்தோம், அந்த சின்ன பையனோட வாழ்க்கையை பார்க்குறோன்னா எப்படி இருக்கும். அது உண்மை. சில இடங்கள்ல அந்த கிளைமேக்ஸில் வந்து அவர் அழற மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அவர் அழலை, ஏன்னா அவருக்கு பசி. அவருக்கு அது எப்படி எடுத்தாங்க? அது உண்மையாலுமே அவருக்கு பட்னியா இருந்தாரா? அது இல்லை அப்படிலாம் இல்லை, அது கொண்டு வர்றது தான். அதை வந்து பேசி ஆனால் நாங்கள் ஒரு ஷாட் நடிக்கிறதுக்கு எங்கள் சார் 100 ஷாட் நடிக்க வேண்டிய எஃபோர்ட்டை போடுவார். பயங்கரம். அது அவர் போடுற எஃபோர்ட் இருக்குல்ல, இந்த ஷாட்டுக்குள்ள நம்மளுக்கு இது வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுக்குற எஃபோர்ட் இருக்குல்ல, அது நாங்கள் படத்தில் உழைக்கிற உழைப்பு மாதிரி 100 மடங்கு இருக்கும். ஏன்னா எங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்து ப்ரெஷர் போட்டுறக்கூடாதுன்றதுல கவனமாக இருப்பார். அதனால அவர் வந்து எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார், நடிச்சு காட்டிக்கிட்டே இருப்பார், இதை பண்ணிகிட்டே இருப்பார். நீ என்னை பாடுறா போதும்னு சொல்லுவார். பொன்வேல்கிட்டலாம் என்கிட்டலாம் ஜஸ்ட் பாருங்க, அப்போ பார்த்து பண்ணுங்க அப்படின்னுட்டு அவர் எல்லாத்தையுமே பண்ணி காமிச்சிட்டே இருப்பார். அவர் அவ்வளோ உழைப்பு போடுவார். அவர் போடுற உழைப்பில் 10% தான் நாங்கள் பண்ணியிருப்போம். ஏன்னா நாங்கள் ஷார்ட்டில் மட்டும் நடித்தா போதும், ஆனால் அவர் ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டே ஃபுல் சீனும் நடிச்சு காமிச்சிட்டே இருப்பார். அப்போ அதனால அது ரொம்ப ஈஸியாக வருது. நான் அப்படிதான் நினைச்சேன், ஒரு வேலை அட்லீஸ்ட் ஒரு வேலையான சாப்பிட்டா தானே இப்படி பண்ண முடியும். தூங்கிட்டு வருவாரா எழுந்து, அவர் கண்ணே முதல்ல ஒழுங்கா தெரியாது, பசியில கண்ணு தெரியாது. அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்ல வேலை வாங்குறதுக்குன்னு அவருக்கு நிறைய டெக்னிக்ஸ் வச்சிருப்பாரு. அது ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி வேலை வாங்கினாருன்றதோட டெக்னிக் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டாரு. என்ன எப்படி வேலை வாங்கினாருன்றது எனக்கு தெரியும், சில நேரத்தில் எனக்கே தெரியாது. நம்மளை இப்படிதான் ஹேண்டில் பண்ணா, இப்படிதான் சொன்னா, இப்படிதான் புரிய வச்சாதான் இது வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அது டைரக்டர்ஸோடைய டெக்னிக். அதை அவங்க யூஸ் பண்றாங்க. அது மாதிரி பொன்வேலுக்கு நிறைய யூஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அதை அவர் தான் சார் தான் சொல்லணும். இதை பற்றிலாம் பேசும்போது எனக்கு அந்த ஆல்டர்னேட்டிவா ஏதாவது சீன்ஸ்லாம் இருந்ததா? இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருந்திருக்கும், இல்லைன்னா வந்து சில டெலிட்டட் சீன்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை இருக்கும். ஒரு ஊர் அப்படின்னு வரும்பொழுது அதுக்குள்ள நிறைய சீன்ஸ் இருந்திருக்கும் இல்லைங்களா? அது மாதிரியான சீன்ஸ்லாம் நிறைய இருந்தது. அது சாரே பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இந்த பையனுடைய டிராவல் தானே, இப்போ அந்த பையனுடைய ட்ராவலில் இன்னும் சில கமர்ஷியல்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுதப்பட்டிருந்தது. பட் அது எதுவுமே அவருக்கு தேவைப்படல. படம் ஆரம்பித்து ஒரு 10 நாளுக்குள்ளேயே இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ இதை மட்டும் சொன்னால் போதுன்ற மாதிரி உருவாக்கிட்டாங்க. அது ரொம்ப அழகாகவும் வந்துருச்சு. இன்னும் நீங்கள் பிகினிங்கில் சொன்னது வந்து அந்தந்த படத்துக்கு அந்தந்த ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. பரியரும் பெருமாளில் ஒரு யதார்த்தம் இருக்குது, ஆனால் அதில் ஒரு வேரியேஷன் இருக்குது. கர்ணனில் ஒரு யதார்த்தம் இருக்குது, ஆனால் அதில் ஒரு வேரியேஷன் இருக்குன்றது இது வந்து ஒரு லைஃப். இந்த லைஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மனிதனுக்குமே அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான மன வளர்ச்சி இருக்கும், அதுக்கான ஒரு புரிதல் இருக்கும், அதுக்கான ஒரு கேள்வி இருக்கும், பதில் இருக்கும், கேள்வி இருக்கும், பதிலும் கிடைக்கும், போராட்டமும் இருக்கும். இப்போ நீங்கள் அதை தான் அவர் அப்ளை பண்ணுறாரு. அந்த காலேஜ் படிக்கிற வயசுல அதுல வந்து ஒரு உக்கிரமான ஒரு கோபம் மட்டுமே வெளிப்படும், ஒரு துடுக்கு இருக்கும். துடுக்கு இருக்கும், கோபம் வரும். கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமலே வெளிப்படுத்துற ஒரு தன்மை இருக்கும். ஆனா நீங்க கர்ணன் கிட்ட பாத்தீங்கன்னா கோபம் இருக்கும், அந்த கோபத்தை இப்படிதான் வெளிப்படுத்தணுன்ற தெளிவோட வேலை நடக்கும். ஏன்னா அந்த நியர்லி அந்த 20 தாண்டி 25 தாண்டிட்ட ஒரு ஏஜ் குரூப்புக்கு. நீங்க மாமன்னன் பாத்தீங்கன்னா தெளிவான ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ அதில் வந்து அவர் அதான் நல்ல டைரக்டர்ஸ் அப்படி தானே பண்ணுவாங்க. அதில் அவங்க என்ன யோசிப்பாங்க, அந்த வயசில் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு ஹேண்டில் பண்ணுறது தானே ஒரு பெரிய டைரக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களோட கேரக்டர் வந்து மிக்ஸ்டான ஒரு இதுன்னு, அப்படிதான் எல்லாரையுமே வந்து வாழையில காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு தான் இது இப்படி தோணுதான்னு தெரியல, அந்த கிளைமேக்ஸில் வந்து அவர் வருவார், வியாபாரி இருப்பார்ல, அவர் வருவார். ஸோ அவர் வரும்போது அவரையுமே வந்து அவர்கிட்ட ஒரு திமிரு தெரியாது. அந்த இடத்துல அவர் நின்று பார்க்குறாருல, அந்த 19 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவரே அதில் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அது வந்து அது யதார்த்தமாக வச்சாரா, இல்லை யாரையுமே வந்து
ஒரு நெகட்டிவ்குள்ளேயே கொண்டு போகாம வச்ச ஒரு இது வந்து சமுதாயத்தின் ஒரு சொசைட்டியின் ஒரு ப்ராப்ளமா அதை காமிச்சிருப்பாரா? இல்லை, இங்கே எல்லா விதத்துலையுமே ஒரு குற்றம் நிகழற வரைக்கும் அந்த குற்றத்தை செய்கிறவங்களுக்கு அதோடைய சீரியஸ்னஸ் தெரியறது இல்லை. என்ன இப்படி இருக்கிறவங்க லாரி மேலே உட்காந்துட்டு வரமாட்டாங்களான்ற மனநிலை தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த லாரி புரண்டு விழுந்து சாகும் பொழுது தான் அது எவ்வளோ பெரிய தப்பு, ஏன் வந்து அது அப்படி வரக்கூடாதுன்றது வந்து அவருக்கு அப்பதான் உணர்வே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் முன்னாடியிலேருந்து கனி சொல்லிட்டு இருக்கு. அந்த படத்துல கனி கேரக்டர் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது இதுதான் சொல்லிட்டு இருக்கு. அது புரிதல் முன்னாடியே வந்தவங்க. இவங்களுக்கு அந்த சொபஸ்டிகேஷன்ல இருக்கிறவங்க ரொம்ப லேட்டரா புரிஞ்சுக்கிட்டு வந்து அதாவது கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி அதுக்கு பிறகு அவர் வருத்தப்பட்டு என்ன பயன்? 19 பேர் போயிட்டாங்கல்ல அட் ஏ டைம்ல. அப்ப அதனாலதான் அவர் வருத்தப்படுற மாதிரியும் இருக்கும், இவங்க கோவப்படுற மாதிரி இருக்கும். அது அப்படிதான் வச்சிருந்துட்டு சாருக்கு வந்து எந்த கேரக்டருமே வந்து அவர் வந்து இப்படிதான் போர்ட்ரேட் பண்ணணும்லாம் பண்றது கிடையாது. அட்ஸ் லைஃபா அதுக்குள்ள என்னவா இருக்குமோ அதை அப்படியே தான் பண்ணுவாரு. இன்னொன்னு எனக்கு தோணுச்சு எப்படின்னா, அவர் அதுல சின்ன பையன் இல்லையா? இப்போ மாமன்னன்ல அப்படி கிடையாது, நெகட்டிவ் ரோல் ஸ்ட்ராங்கா நம்ம பிளே பண்றத பார்த்துருப்போம். ஆனா இந்த வாழை நடக்கும்போது ஒரு சின்ன பையன். ஸோ சின்ன பையனோட கண்ணில் யாரும் வந்து இவர் தப்பு பண்ணிட்டாரு, இவர் சரியா பண்ணியிருக்காருன்னு தோணாது. எல்லாமே அவங்களுக்கு வந்து இப்படி இருக்கு, இப்படி நடந்துச்சு அப்படின்றத மட்டும் தான் அவர் காட்டுறாரு இந்த படத்துல. ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து காட்டுறதுனால இதெல்லாம் நடந்திருக்கு, யாரு தப்பு செஞ்சலாம் எனக்கு தெரியாது, இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, இதை நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னதுதான் இன்னும் கிரேட்டர் இம்பாக்ட். இப்ப நம்ம அவங்கள போட்டு அடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த வியாபாரி அந்த அவங்களுக்கு அந்த அழுக வந்து அந்த ஆக்ரோஷமா அது இந்த படைப்போட மீட்டரை தாண்டிடுதுல. அது இந்த படைப்பே வேற மாதிரியான ஒரு உலகம். ஆக்சுவலி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிவனைந்தானுடைய மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறதே வந்து முத்துராஜ் நான் தான். ஏன்னா அவன் காதுல வந்து புரோக்கர் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறான், நம்மளை கூட்டு போறான், புரோக்கர் வந்து காசு கொடுக்குறான், நம்மளை கூட்டு போறான்ற ஒரு விஷயம் தானே. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவன் வியாபாரியோ இல்ல வேற எதுவுமே அங்க போகாது. நம்ம வந்து முத்துராஜ் வந்து காசு கொடுக்குறாரு, புரோக்கர் காசு கொடுக்குறாரு, அம்மா நம்மளை வேலைக்கு கேட்பாங்க, இந்த புரோக்கர் பையன் தானே நம்மளை வேலைக்கு கூட்டு போறான்ற ஒரு மனநிலை தானே இருக்கும். அதுதான் நான் பார்த்தேன் அதுல. அதனால உங்களை மட்டும் அடிக்கடி நெகட்டிவ்ல காட்டுறாரு ரைட். ஏன்னா போட்டு அவர் உங்களுக்கு கலை வந்து சண்டை போடுறது அது எல்லாமே அந்த சீன் எல்லாமே அதுக்குதான், உங்களோட அந்த நெகட்டிவ் ஷேடு இன்னும் கொஞ்சம் காட்டுறதுக்கு. ஆனா நீங்களே ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பீங்க, இன்னொரு வண்டி எப்படிங்க அதுல போவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதை சப்போர்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கட் பண்ணா கிளைமேக்ஸ்ல இருக்கும், வந்திருந்தா நீங்க கேட்டது வந்திருந்தா நீங்க ஒரு பாசிட்டிவ் தானே. அதுல பாயிண்டாவே நம்ம வந்து என்னதான் நம்ம முதலாளிகளுக்கு சாதகமா இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம அவங்களுக்கு சாதகமா இருக்கோன்றதுக்காகலாம் எதுவும் செஞ்சு தந்துட மாட்டாங்கன்றது தான் அந்த கேரக்டரை வெளிப்படுத்துது. நான் வந்து ஊர்காரங்க எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு நான் முதலாளிக்கு சாதகமா இருப்பேன், ஆனா நான் கேட்டும் அங்க ஒன்றும் நடக்காது. ஆனா அதே நேரத்துல ஊர்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி முதலாளிக்கு எதிராக இருக்கிற கனி கேட்டு அந்த ₹1 சம்பளம் உயர்வு கிடைச்சிரும். இங்க அதுதான் வெளிப்பாடா இருக்கு. இந்த சொசைட்டில வந்து நம்ம போராடினா மட்டும்தான் பெற முடியும், யாரும் நமக்கு தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. நம்ம அவங்கள பார்த்து சிரிக்கிறோன்றதுக்காக அவங்க வந்து நமக்கு அவங்களுக்கு சாதகமா இருக்கும்ன்றதுக்காக எதுவும் நடந்துராதுன்றதோடைய வெளிப்பாடு தான் அது. சார் அது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லி ஹேப்பன் அந்த மூவில. அந்த எளிமை, அந்த இயல்பு, அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம அந்த படத்தை பார்க்கணும். ரொம்ப ஒரு க்ரோன் அப் மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தையோட ஒரு ஒரு அவுட்ரேஜ் அவங்க காட்டுற பிக்சர் தான் அந்த படம் அப்படின்ற மாதிரி இல்லையா? அப்படிதான் இருக்கு. இந்த படத்துல வந்து அந்த சிவனைந்தான் வந்து சுமை தூக்கும் பொழுதெல்லாம் வந்து எல்லாரும் வருத்தப்பட்டுட்டாங்க, அவன் வந்து பசியோட சுத்தும் பொழுதெல்லாம் எல்லாரும் வருத்தப்பட்டுட்டாங்கன்றதுல அதுதான் அந்த படைப்போட மிகப்பெரிய வெற்றி. அந்த படைப்பாளியா மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு இந்திய சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அண்ணன். ஸோ கிடாரி படத்தில் வந்து ஃபுல் அந்த நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ இதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கூப்பிடுவாங்க இல்லையா? ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட்டிங் ரோலுக்கும் இருக்கும், அதே சமயம் நெகட்டிவ் ஷேடுக்கும் இருக்கும். ஸோ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் அப்படி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த நெகட்டிவ் ஷேடுன்றது வந்து எனக்கு கிடாரி அதுக்கு ஈக்குவலாக கர்ணனுக்கு பிறகு பயங்கரமாக அது ரைஸ் ஆச்சு. அந்த மீட்ரு நெகட்டிவ் மீட்ரு வந்து பயங்கரமாக ரைஸ் ஆச்சு. ஆனால் வெந்து தெரிந்தது காடுக்கு பிறகு அது அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சு, கொஞ்சம் மிக்ஸ்டான கேரக்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் ரணம்லாம் பண்ணேன். ரணமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் நெகட்டிவாக மாறிடும். அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இப்போ நிறையா வருது. இப்போது நம்ம அடுத்த கடத்துக்கு இப்போ வாழை வந்து என்னை இன்னும் நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இடத்துக்கு தள்ளி இருக்கு. எனக்கும் அது ரொம்ப ஆசை, சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகனா நம்ம அடுத்த கடத்துக்கு வந்துடணும். குணச்சித்திர நடிகன் வரும்பொழுதே வந்து உங்களுக்கு நெகட்டிவ், பாசிட்டிவ், காமெடி எல்லாமே தான் பண்ணணும். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பண்ணுறதுக்கான விஷயங்களுக்குள்ள இருக்கும். இப்போ நல்ல ப்ராஜெக்ட்ஸ் போகுது. இப்போ வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷனில் வந்து கவின் ஹீரோவாக பண்ணுறாரு. மாஸ்க்னு ஒரு படம், விகர்ணன் ஒரு டைரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன், சிட்டின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே அப்கமிங்கில் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வருது. அப்புறம் தூக்குனாங்குருவி அப்படின்னு ஒரு படம் யானிக்ஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணுறாங்க, ரமேஷ் சுந்தரமூர்த்தின்னு ஒரு டைரக்ட் பண்ணுறாரு, அது நான் தான் லீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து
கேரக்டர் அப்படி அது வந்து ஒரு 65 இயர்ஸ் ஓல்டு கேரக்டர் அப்படின்னும்பொழுது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு பதிவாக இருக்கும். எங்களை வந்து மாரியண்ணன்லாம் எங்களை உருவாக்குறதுக்கு இது ஒரு சரியான ஒரு பரவாயில்ல, நம்ம பையன் ஒரு சரியான ஒரு படம் பண்ணியிருக்காண்டான்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும். அது மாதிரியான ஒரு படைப்பாக தூக்கணாங்குருவியும் வரும். விரைவில் அதோடையும் சந்திப்போம். ரொம்ப நன்றி. மேலும் மேலும் நீங்கள் இதே மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அந்த கமர்ஷியல் இதெல்லாம் உடச்செறிஞ்சு ஒன்லி அந்த ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலும் மேலும் நிறையா நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். நிச்சயமா நான் எஸ்எஸ் மியூசிக்கில் நான் வந்து வெந்தது கார்டு ரிலீஸ் ஆனப்போவும் உங்களோட சப்போர்ட் எனக்கு பெருசாக இருந்தது. இப்போவும் நீங்கள் அந்த சப்போர்ட் கொடுக்குறீங்க, எப்பயும் கொடுக்கணும். உங்களோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் அடுத்துக்கிறதுக்கு. கண்டிப்பாக சார். தேங்க்யூ. நினைச்ச நேரத்துல பிடிச்ச நகைய அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் 4 கோல்டுல வாங்கலாம். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.